அனைவருக்கும் வணக்க நண்பர்களே. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாலோயிங் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக வந்து பொறி வச்சு பிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் கம்பல்சரி 100% வந்து வின்னிங் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 டேஸ்க்குள்ளே, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே, மொத்தம் 30 ஷோங்களா, இதுக்குள்ளே வந்து ரிப்பீட்டடாக அடிக்கக்கூடிய நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸை நான் எடுத்துருக்கேன். அது என்ன நம்பர் அப்படின்றத நான் இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதிகபட்சம் அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஷோ, அதாவது ஃபஸ்ட்டு 2 நாள் 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளேயே ரிப்பீட்டடாக 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்குள்ளேயே அடிச்சிடும். ஓகேங்களா, அந்த நம்பர் தான். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 34 43 03 30 24 42 45 54. சரிங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 36 63 37 73. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து 10 டேஸில் வந்து ஒரு 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ் திரும்ப ரிப்பீட்டடாக அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு 2 நாளுக்குள்ளே இல்லை 3 நாளுக்குள்ளே அதை ஈஸியாக பிடிச்சிடலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்தில் ஃபஸ்ட்டு 1ஆம் தேதி அடிக்கலை, 2ஆம் தேதி கம்பல்சரி நாளைக்கு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக நமக்கு கை கொடுக்கும். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கங்க. ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நம்பரை போட்டு லாஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஃபாலோயிங் நம்பரை நம்ம எடுத்துகிட்டு முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மெத்தட் 2 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த மெத்தட் 2 வந்து 100% ஒர்க் அவுட் ஆகும். ஒரு வாட்டி கூட மிஸ் ஆனதே கிடையாது. சரிங்களா. இதை வந்து நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு போடணும், ப்ளே பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இந்த மெத்தடு என்ன அப்படின்னா, இந்த ட்ரிக்கில் வந்து என்னென்ன நம்பர்ஸ் அடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் தெளிவாக அந்த நம்பர்ஸ் போடுறேன். கண்டிப்பாக அந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. எந்தெந்த மெத்தட்ஸில் அடிக்கும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 10 ஷோ, அதாவது 3 நாள் தான். ஓகேங்களா. 3 நாள் ஃபாலோ பண்ணணும், 10 ஷோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3 ஷோ அடிக்கலை, அடுத்த 3 ஷோ 6 ஷோ அடிக்கலை, 8 ஷோ இல்லை 7 ஷோ தள்ளி அடிச்சிட்டான் அப்படின்னா அடித்த நம்பர் திருப்பி ஒரு 3 ஷோக்குள்ளே ரிப்பீட்டடாக அடிப்பான், திரும்ப அடிச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா தெளிவாக இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிங்க. அதாவது இப்போ நான் கொடுக்க போகிற நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 ஷோக்குள்ளே திரும்ப அடிக்கும். ஒரு 3 ஷோ இல்லை 4 ஷோ அடிக்கலை, 7 ஷோ தள்ளி 8ஆவது ஷோ இல்லை 9ஆவது ஷோவில் அடித்தான் அப்படின்னா அடித்த அடுத்து திருப்பி ஒரு 3 ஷோக்குள்ளே மறுபடியும் ரிப்பீட்டடாக அடிச்சிடும். அப்படி தான் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்பர்ஸ் நான் சொல்லிடுறேன். 98 93 39 89 43 48 34 84. இந்த நம்பர்ஸை நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு மாதத்துலேயும் செக் பண்ணுங்கள். 10 ஷோக்குள்ளே திரும்ப அடிச்சிருக்கா அடிக்கலையான்னு சொல்லி. இதில் டபுள் வின்னிங்கும் அடிக்கும், நிறையா சான்ஸ் இருக்குது. சரிங்களா. சில டைம் பார்த்திங்க அப்படின்னா டபுள்ஸ் வின்னிங் திரும்ப அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மெத்தட் ஒன்று. அடுத்து வந்து 3ஆவது மெத்தட் ஒன்று சொல்கிறேன் நண்பா. இது வந்து 100% அடிக்கக்கூடிய மெத்தட் தான். சேட் இருக்குது, நீங்கள் போய்ட்டு உங்கள் சேட்டை வச்சு உட்காந்து நான் கொடுத்த நம்பர்ஸ் எல்லாம் நான் சொன்ன ஃபார்மெட்லலாம் அடிச்சிருக்கானான்னு அப்படியே தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி அடிக்கும். சரிங்களா. அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இப்போ நம்ம அடுத்து வந்து ஃபார்மெட் வந்து 3 பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குரூப்பு எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே. இப்போ வந்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா டபுள்ஸ். இப்போ இந்த ட்ரிக் வந்து எப்படின்னா, இந்த ட்ரிக் ஆல்ரெடி நான் வீடியோவே போட்டிருக்கேன். இதில் எந்த மாற்றமே இருக்காது. இதுவும் அடிக்கக்கூடிய நம்பர் தான். இந்த ஃபார்மெட் டபுள்ஸ் வந்து நமக்கு எப்போ வரும், எந்த டைமில் நம்ம வரும், அதை எப்போ நம்ம ப்ளே பண்ணலாம் அதிகமாக போட்டு அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா. அதாவது இந்த டபுள்ஸோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா 10 ஷோ, அதாவது 3 நாள் தான். ஓகேங்களா. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 நாள் வந்து டபுள்ஸே அடிக்கலைங்க. இப்போ 1ஆம் தேதி 2ஆம் தேதி இப்போ இந்த இதில் அடிச்சிட்டான். இது இல்லாமல் மறுபடியும் சொல்கிறேன். இப்போது ஒரு 2 நாள் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா 2 நாள் டபுள்ஸ் அடிக்கல, 6 ஷோ போயிடுச்சு. அடுத்த 4 ஷோவில் கம்பல்சரி டபுள்ஸ் இருக்குது, கண்டிப்பாக அடிக்கும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து என்னென்னா எடுத்தோடனே 10 நாளுமே அதை ஃபாலோ பண்ணக்கூடாது. 10 நாளுமே ஃபாலோ பண்ணால் நமக்கு லாஸு. நீங்கள் வந்து 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 10 ஷோ. அப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு 100 ஷோ வரும் ஒரு மாதத்துக்கு, அப்படி தானே கணக்குக்கு. அப்போ வந்துட்டு ஒரு 3 நாளைக்கு பார்க்கும்போது நமக்கு வந்து 10 ஷோ. அப்போ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு நாள் ப்ளே பண்ணாமல் இல்லை 2 நாள், அதாவது ஒரு 4 ஷோ தள்ளி இல்லை ஒரு 5 ஷோ தள்ளி வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் டபுள்ஸை. ஓகேங்களா. இப்போ நீங்கள் போய்ட்டு சேட்டில் பாருங்கள். ஒரு
4 ஷோ தள்ளியோ இல்லை 5 ஷோ தள்ளியோ இல்லை 7 ஷோ தள்ளியோ டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒரு 8வது ஷோ இல்லை 9வது ஷோ அப்போ டபுள்ஸ் அடிக்குதுன்னு வச்சுங்க. இப்போ வந்து டபுள்ஸ்ன்றது ஒரு 4 ஷோவுக்கு ஒரு வாட்டி, 6 ஷோவுக்கு ஒரு வாட்டி, இல்லைனா ஒரு ஷோ விட்டு ஒரு ஷோ இப்படிலாம் அடிச்சுக்கிட்டே இருப்பான் திரும்ப திரும்ப. டபுள்ஸ் வந்து ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணோன்னா வின்னிங் எடுக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா, டபுள்ஸ் வந்து கரெக்டாக வந்துட்டு ஒரு 8 ஷோ தள்ளி அடிச்சிட்டான் அப்படின்னு வச்சுங்களேன். 8வது ஷோலையோ இல்லை 9வது ஷோலையோ அடிச்சிட்டான் அப்படின்னா திருப்பி அடுத்த ஒரு 3 ஷோவில் ரிப்பீட்டடாக திருப்பி டபுள்ஸ் அடிப்பான். ஓகேவா? இதை நல்லா நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன இந்த ஃபார்மெட்டு 10 ஷோ நீங்கள் ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுக்கிறனாலும் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி டபுள்ஸ் வின்னிங் எடுக்கலாம். ஒரு 5 ஷோ தள்ளி 6 ஷோ தள்ளி ப்ளே பண்ணி எடுக்கலாம். இது ஃபார்மெட் 1. ஃபார்மெட் 2 எப்படி அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 8 ஷோ இல்லை 9 ஷோ தள்ளி ஒரு டபுள்ஸ் அடிக்கிறான்னு வச்சுங்க. ஒரு 8 ஷோ தள்ளி ஒரு டபுள்ஸ் அடிச்சிட்டான்னா அடுத்த 3 ஷோக்குள்ளே கம்பல்சரி டபுள்ஸ் அடிச்சே ஆகணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஈஸியாகவே நம்மளால் டபுள்ஸ் எடுத்து ப்ளே பண்ண முடியும். இப்போ ஒரு சில இதுலலாம் இப்போ கேஎல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே கிடப்பீங்க. போர்டோ இல்லை ஏதோ ஒன்று சம்திங் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ காசு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அடிக்கடி அடிக்கக்கூடிய எண்களை, அதாவது கேஎல்லும் டிஆர் ரெண்டுமே சேம் கம்பெனிக்காரன் தான் வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ வந்து ரெண்டுக்குமே செம்ம பேட்டர்ன் இருக்குது. ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம அதில் வந்து டார்கெட் பண்ணுறதை விட இதுலேயும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஈஸியாக எடுக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து கேஎல் தான் வரும், சில பேருக்கு டிஆர் தான் வரும்னு. ஆனால் ரெண்டுமே ஒரே லைனில் தான் போகும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு 4 ஷோ அடிக்குது. 4 ஷோவில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோவில் என்ன அடிக்குதோ அடுத்த ஷோவில் காலைல டிஆரில் அடிச்சிருப்பான். அது ஒரு 3 மணி கேஎல்ல பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பவர் ஒன்று எடுத்து அடிப்பான். இல்லைனா அதுலேருந்து உள்ள 2 நம்பர் எடுத்து அடிப்பான். அடுத்த ஷோவில் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இப்போ 4 ஷோவுமே ஓவராலாக பார்க்கும்போது சில நாளைக்கு வந்து ஆல் போர்டு ஒரே நம்பர் வந்து 4 ஷோவிலுமே கொண்டு வருவான். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி இல்லைனா 1 அடித்து அடுத்து பவர் அடிப்பான். இப்போ காலையில் 2 அடிக்கிறான் அப்படின்னா மதியம் வந்து 7 அடிப்பான். அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா 8 மறுபடியும் வந்துட்டு 7 அடிப்பான். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 8 அடிப்பான். எக்ஸாம்பிள் நேற்று பாருங்கள், பி போர்டில் வந்து 2, அடுத்து 8, அடுத்து 8, மறுபடியும் 2. இது மாதிரி வந்துட்டு 1 விட்டு 1 அடிப்பான். அதாவது அதே 2 நம்பரை எடுத்து அதை அடிப்பான். அந்த மாதிரி சில டைம் பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒரே நம்பராக 9, 9, 9 4 ஷோவுக்கும் சேர்த்து அடிப்பான் ஒரே ஃபார்மெட்டில். இதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்த்து பொறுமையாக எந்தெந்த ஃபார்மெட்டில் போகுதுன்னு நோட் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வின்னிங் எடுக்க சான்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஃபார்மெட்டும் சொல்கிறேன். இதையும் உங்களால் முடிஞ்சதுன்னா நோட் பண்ணுங்கள். இது வந்து இது பார்த்திங்க அப்படின்னா வந்து 4வது மெத்தடு. ஓகேங்களா? இந்த மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு மாதத்துலேயும் 1ஆம் தேதி அடிக்கிற நம்பர். இந்த மாதத்தில் வந்து 796 அடிச்சிருக்கான். ஓகேவா? இதை பார்த்திங்க அப்படின்னா 796 அப்படியே பிரிக்கணும். 79, 76, 96, 97, அடுத்து 67, 69. ஸோ இந்த நம்பரை இந்த ஃபார்மெட்டில் பிரிச்சுக்கணும். ஏபிபிசிஐசியில் பிரிச்சுக்கிட்டு இதை வந்து 5 நாளைக்கு ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? 5 நாளைக்கு 15 ஷோ வருதா? நம்ம வந்து இந்த ஷோ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஒரு 3 ஷோவில் அடிக்கலை அப்படின்னா அடுத்து நமக்கு இன்னும் 12 ஷோ தான் இருக்குது. மேக்ஸிமம் இது வந்து 10 ஷோவில் கம்பல்சரி எல்லா மந்த்லேயும் பார்த்திங்க அப்படின்னா 5 டேஸ்க்குள்ளே அடிச்சிடும். ஒரு வேளை நம்ம 5 டேஸ்க்குள்ளே அடிக்கலைன்னா 6வது நாள் அடிக்கும். சில மாதத்தில் பார்த்திங்கன்னா அடித்ததே திரும்ப அடிச்சிருப்பான். இப்போ வந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு எக்ஸாம்பிள் 105 இருக்குது. 105 பாருங்கள். ஃபஸ்ட்டு டேயில் அடிச்சிருப்பான். அடுத்த ஷோலே 51 அடிச்சிருப்பான். அடுத்து தள்ளி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கும்போது வந்துட்டு அடுத்து 57, 50 வந்துருச்சா அந்த மாதிரி. இப்போ 403னா மார்ச் மாதத்தில் பாருங்கள், 403, 804 ஃபஸ்ட்டு டேவிலே வந்துருச்சு. அடுத்து 2வது நாளில் வந்து 3வது ஷோவில் அடிச்சிருக்கான் 004 அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு அதில் டபுள் வின்னிங் வருது. அதே மாதிரி வந்துட்டு பிப்ரவரி மந்தில் 800 அடிச்சிருப்பான். 800 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஃபஸ்ட்டு டேயில் 3வது ஷோவில் அடிச்சிருப்பான். அடுத்து ஜனவரி மந்தில் 712 நம்பரு 1, 2, 3 4வது நாள் அடிச்சிருக்கான். சரிங்களா? அடுத்து பார்த்து 4வது நாள் அடித்து 4வது நாளில் 2வது ஷோ அடிச்சிருக்கான், 3வது ஷோலையும் அடிச்சிருக்கான் 2 வாட்டி. சரிங்களா? அதே மாதிரி டிசம்பர் மந்த்து அதுலேயும் வந்து 435 பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நாள்லேயே 3வது ஷோவில் அடிச்சிருப்பான். அதே மாதிரி நவம்பர் மந்த்லேயும் 643 பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஷோலேயே டபுள் வின்னிங் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேயில் 2வது ஷோலேயே டபுள் வின்னிங்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது நாளில் டபுள் வின்னிங்கு, ஃபஸ்ட்டு ஷோவில் 2வது ஷோலையும் டபுள் வின்னிங்கு. அடுத்து அதில் நிறைய டைம் அடிச்சிருக்கான் திரும்ப ரிப்பீட்டடாக. இது ஒரு ஃபார்மெட்டு. இது பக்காவாக நான் சொன்ன ஃபார்மெட்டை 1, 2, 3, 4
எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இதை நீங்கள் எப்படி எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு போகணும் அப்படின்னா பொறுமையாக இருக்கணும், நிதானம் தேவை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 ஷோ ஃபாலோ பண்ணுறேன், அடிக்கலடா, அடுத்த நாள் ஒரு 2 ஷோ ஃபாலோ பண்ணிட்டு விட்டுறக்கூடாது. இல்லைனா உங்களுக்கு இது எந்த ஃபார்மெட்டில்